ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு நடுராத்திரியில் நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். ஆனால் யோசிக்காமல் கௌதம் அப்படின்றவர் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அவருக்கு நடந்த அமானுஷ்யமான ரொம்பவே திகிலான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கௌதமுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கௌதம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிராமத்தை சேர்ந்தவராங்க. அவங்களோட கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு நகர்ப்புற மாதிரியான இடத்துல தான் கௌதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்பவுமே இவரோட வேலை டைம் 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமாம் நைட்டு. அதன் பிறகு இவங்களோட ஊருக்கு பைக் மூலியமா போயிடுவாங்க. அன்னைக்கு கௌதமோட வேலை முடிக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சான். அதன் பிறகு அங்கேருந்து கிளம்பி இவங்களோட கிராமத்துக்கு வராருங்க. வர வழி இல்லாமல் கிராமம் அப்படின்றதுனால ரோடுகளும் நிறைய மேடு பள்ளம் வளைவுகள், 2 பக்கமும் அடர்ந்த இருட்டு, அடர்ந்த புதர்கள், இது மாதிரியான இடங்களை தாண்டி தான் வர வேண்டியே இருக்கும். வழக்கமாக இவர் வரும்போது 8 மணி அப்படின்றதுனால நிறையவே ஆட்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாட்டம் இருக்கும், பைக்கு வந்து போய் இருந்தே இருக்குமா. ஆனால் அன்னைக்கு கௌதம் வரும்போது அந்த ரோடே ரொம்ப அனாமத்தாக கடந்திருக்கு. அதாவது அந்த ரோடு ரொம்ப அமைதியாகவும் எந்த ஒரு வாகனமும் வராமலும் இருந்திருக்கு. இப்போது கௌதம்க்கு அந்த ரோட்டில் வரத்துக்கு ரொம்பவே பயந்துருக்காரு. ஆல்ரெடி இருட்டு வெறியா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சுன்னா கூட துணையாக இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் நடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நம்ம கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த நபர் ஒரு வளைவை வளையிறாரு. வளைஞ்சிட்டு பார்த்தா அந்த ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக கபூர்னு இருட்டாக இருக்கிற மாதிரி லேசான நிலா வெளிச்சம். அந்த நிலா வெளிச்சம் இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று மாதிரி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இவங்களோட அந்த பைக்கு சவுண்டு, அந்த ஹெட்லைட் வெளிச்சம் 2 உதவியோட போய்கிட்டு இருக்கணும். சடனாக ஒரு இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தனியாக நடந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல, ஃபுல்லாக புதர்களாக மாதிரி இருக்கிற இடத்துல அங்கே ரெட் கலரில் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. இப்போது கௌதம் அதை பார்த்ததுமே என்னடா இது திடீர்னு யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கே, அதுவும் ரொம்ப நேரமாக நின்னாங்கன்னா கூட பரவாயில்ல, சடனாக எங்கேருந்து வந்து நின்ன மாதிரி இருக்கே அப்படின்ற யோசனையோடையே ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த பொண்ணை கடந்து போகிறாரு. கடந்து போனாலுமே அந்த பொண்ணு லிஃப்டெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லையாங்க. அப்படியே நின்ன பொண்ணு நின்றுட்டே தான் இருந்தது. அவர் லிஃப்ட்டு கேட்டால் தானே நம்ம கொடுக்க முடியும்னு கடந்து போயிட்டாரு. போயிட்டும் இங்கே கௌதமுக்கு மனசை கேட்காம பைக்கை நிறுத்திட்டு, ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட அடுத்த செகண்ட்ங்க அந்த பொண்ணோட உருவமானது அந்த பைக் பக்கத்தில் நிற்கிதாங்க. அள்ளு விட்டுட்டார் மனுஷன். அதன் பிறகும் யாருங்க நீங்கள், ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பவும் எதுவுமே பதில் சொல்லாமல் வண்டியில் ஏறி உட்காந்துருச்சு. வண்டியில் ஏறி உட்காரும்போது வயசு பொண்ணு கொஞ்சம் ஆவரேஜான வெயிட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க. இந்த பொண்ணு யார்ட்டையும் பேசாது போல் அப்படின்னு நினச்சிட்டு பயத்தோடு தான் அப்பவும் போயிருக்காரு. ஏன்னா அடுத்த செகண்ட் அங்கே வந்து நிற்கிறது வாய்ப்பே இல்லைல்ல. பயத்தோடையே இந்த நபர் அப்பப்போ சைடு மிரரை பார்த்துட்டே போயிருக்காரு. ஒரு டைமு அந்த தெருவிளக்கை தாண்டும் போதும் அந்த பொண்ணு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இருட்டு பக்கம் வரும்போது அந்த பொண்ணோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்குமா. வண்டி எவ்வளோ ஸ்பீடு போனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பின்னாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. என்னடா இது இன்னைக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நடக்குதே அப்படின்னா அடுத்த அந்த திருவிளக்கு வெளிச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெயிட்டெல்லாம் பொசுக்குன்னு ஆயிருமாங்க. பைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி போகும்போது டக்குன்னு அந்த வெளிச்சத்தை தாண்டிடுமா. இப்படியே நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு கௌதம் ஒரு இடத்துல பிரேக் போட்டு நிறுத்திட்டு பின்னாடி பார்க்குறாரு. பார்த்தவர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாராங்க. அவரோட பைக்கில் பின்னாடி யாருமே இல்லையா. ஆனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆனது, பின்னாடி ஆள் உட்கார்ந்தது எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. பைக் போட்டவங்களுக்கு தெரியும் இல்லையா பின்னாடி ஆள் இருக்கா இல்லையான்றது. இவர் நல்லாவே பயந்து போயிட்டார். அடுத்தது பைக்கை எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது 80 ஸ்பீடில் போகிறாருங்க. ஸ்பீடு போகலை. 100 ஸ்பீடில் போகிறாருங்க. ஆவரேஜ் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. என்னடா இந்த வண்டிக்கு ஆச்சே அப்படின்னு இறங்கி
அந்த பைக் விட்டு இறங்கி அதன் பிறகு கீழெல்லாம் டார்ச்லாம் அடித்து ஏதேதோ பண்ணுறாருங்க. ஆனால் என்ன பண்ணியுமே அந்த வண்டியை மறுபடியும் ஸ்பீடாக போக வைக்கவே முடியல. ஒரு வழியாக அந்த ஆவரேஜ் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்காரு. ஒரு தெருவிளக்கு வெளிச்சம் பக்கமாக வந்துருச்சு. அப்போதான் இந்த நபர் சைடில் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு ரெட் கலர் saree, நல்ல ஒரு கிராண்டான saree மாதிரி இருக்குது. இந்த கல்யாண சாரியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே கிராண்டாக இருக்குதுங்க. கூடவே அந்த பொண்ணு தலை நிறைய மல்லிகை பூ வச்சிருக்கு. இது மட்டும்தான் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஃபேஸே தெரியவே இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் இறங்கி அந்த வண்டி ரிப்பேர்லாம் பார்க்கும்போது யாருமே கிடையாது. அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போதும் யாருமே இல்லை. ஆனால் இப்போ சடனாக எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரே கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அள்ளு விட்டு மனுஷன் ஒன்றுமே பண்ண முடியாமல் நின்றுருக்கார். அதன் பிறகு வண்டி நிறுத்துவாருன்றீங்க? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸ்பீடாக போயிட்டே இருந்திருக்காருங்க. பயங்கர ஸ்பீடாக போகிறாருங்க. அப்பவும் அந்த வண்டி வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு. எவ்வளவு ஸ்பீடு போனாலுமே ஆவரேஜாக போயிட்டு இருந்த வண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருக்குங்க. அப்போது கௌதமோட கண்ட்ரோல் மீறி அந்த பைக் போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த வண்டியை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. நேராக வீட்டுக்கும் போகிறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல்லெல்லாம் அடிக்கிறார். அடித்ததுமே அவங்களோட அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அவரை பார்த்தாவே ரொம்ப பயந்த மாதிரி, ரொம்பவே முகமெல்லாம் மாதிரி பயந்த முகம் நல்லாவே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. கூடவே ஒரு நடுக்கத்தோட இருக்கிற மாதிரி கை கால்லாம் விடவிடன்னு நடுங்கிட்டு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அவங்களோட அம்மா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, சரி தனியாக தானே வந்திருக்கான், அதனால கூட எங்கேயாவது பயந்து போய் வந்திருக்கலாம் அப்படின்னு கௌதமை உள்ளே கூப்பிட்றாங்க. பாடா வந்து சாப்பிட்டு படுறா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் கௌதம் சாப்பிடவே இல்லையாங்க. அப்படியே போய் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு படுத்துட்டாரு. அப்போது படுத்தவர் நல்லா தூங்கிட்டாராங்க. எப்படி பார்த்தாலும் மணி ஒரு 3:30 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு பயங்கரமாக ஜில்லுன்னு காற்றடிச்சிருக்குங்க. இவரோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்துருக்கு போலங்க. அந்த ஜன்னல்லேருந்து காற்று ஜில்லுன்னு அடிச்சிட்டு இவர் படுத்து இவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த கூலிங் கிடையாதாங்க. இப்போ கூலிங்காக இருக்கே அப்படின்னு இவரும் குளிர் நடுங்கிற மாதிரி இருக்குது. போர்வையெல்லாம் போத்தி போக்குறாரு. அப்போவுமே குளிராக இருந்திருக்கு. எழுந்து போய் அந்த ஜன்னலை லாக் பண்ணலாம் அப்படின்னு எழுந்திருக்காரு. எழுந்து போய் பார்க்கும்போது தான் அங்கே அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் அதே ரெட் கலர் saree கட்டின ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஜன்னலுக்கு பின்னாடி. எப்படி இருந்திருக்கும்? ஆல்ரெடி பயந்து போனவருக்கு மறுபடியும் அதே மாதிரி நடந்தா மனுஷ கொலையெல்லாம் நடுங்கிருச்சாங்க. பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துன்னு கத்துறாங்க. ஆனால் யாருமே எந்திரிக்கவே இல்லையாங்க. இவங்களோட அம்மா கூட எந்திரிக்கவே இல்லையாங்க. அவ்வளோ சத்தம் போட்டும் எந்திரிக்கவே இல்லை. என்ன காரணன்றது கௌதம்கே தெரியல. கத்துற அளவுக்கு கத்தி பார்க்குறாரு. ஆனால் யாருமே வராதுக்கப்புறம் அந்த ஜன்னலை லாக் பண்ணிவிட்டு ஓடி வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு ஓடி வந்து அந்த பெட்டில் போத்தி படுக்கிறாருங்க. படுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயே குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபேன் ஓடிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே குப்புன்னு வேர்க்குது. என்னடா இது கருமோ, நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு போர்வையில் விளக்கிட்டு அந்த நபர் ஃபேன் ஓடுறத பார்க்குறாரு. ஃபேன் ஆஃபில் இருக்கு. ஆனால் இவர் ஃபேனை ஆஃப் பண்ணவே கிடையாது. எப்படி இது அப்படின்னு சாத்தியமில்லாத ஒரு விஷயம்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு எழுந்து போய் சுவிட்ச் பாக்ஸில் ஃபேனை போட்டிருக்காரு. ஃபேனை போட்டுட்டு பெட்டு பக்கம் நடந்து வந்துட்டுருக்காருங்க. அரகுற தூக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு. பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இவர் போர்வை வந்து கீழே போட்டிருப்பார் போல. அந்த போர்வை வந்து யாரோ ஒருத்தவங்க மனுஷங்க போத்திருக்கிற மாதிரியே இருந்திருக்கு. திடுக்குன்னு பயந்து போயிட்டாராங்க. இது நம்மளை விட்டு போகாதாட்டுக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போனவர் ரிவர்ஸ்லேயே பின்னாடியே வந்து அவங்களோட பெட்ரூமை விட்டு ஹாலுக்கு போயிட்டாராங்க. ஹாலுக்கு போனவர் அங்கே சோஃபாலேயே உட்காந்துட்டே பார்த்துட்டே இருந்திருக்காரு. எவ்வளோ நேரம் அந்த மாதிரி அந்த உருவம் படுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே இருந்தவர் 1 மணி நேரம் ஆச்சாங்க. அதுக்கப்புறமா இவர் அறியாமலே அந்த பெட்டில் அந்த சோஃபா மேலேயே சாஞ்சு படுத்து தூங்கியிருக்காரு. தூங்குனவருக்கு என்னமோ ஒரு உணர்வு வந்து திடுக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்க்கும்போது அந்த போர்வையானது இப்போ சோஃபா மேலே படுத்துட்டு இருக்கிற இவர் மேலே இருந்திருக்குங்க. நடுங்கே போயிட்டாருங்க. என்னடா இது அங்கே கடந்தது இப்போ எப்படி இங்கே வரும் அப்படின்னு இவருக்கும் ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த நபர் பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சுற்றி பார்த்தாராம். யாருமே இல்லையாம். அதன் பிறகுதான் கௌதம் அப்படியே சோஃபா மேலேயே படுத்துட்டாராங்க. திருப்பி எந்திரிக்க கூடாது அப்படின்னு அதே போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டாராம்.
அதன் பிறகுதான் அவங்களோட அம்மா வந்துட்டு என்னடா சோஃபா மேலே படுத்துட்டு இருக்கானே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு விடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே கௌதம் வந்து எழுப்பியிருக்காரு. எழுப்பிட்டு என்னடா கௌதம் இங்கே படுத்துட்டு இருக்கிற, பெட்ரூமில் படுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவுமே கௌதம் ஒரு மாதிரி பேந்த முடிச்சிட்டு இருந்திருக்காரு. என்னடா ஆச்சு, நான் தாண்டா அப்படின்னு அவங்களோட அம்மா சொன்னாலுமே பயந்தபடி இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து ஏன்டா இங்கே வந்து படுத்துட்டு இருக்க, பெட்டில் போய் படுறா, எந்திரிடா அப்படின்னு அவங்களோட அம்மா சத்தம் போட்டதுக்கு அப்புறம் கௌதம் நல்லா முழிச்சிட்டு அதன் பிறகு அம்மா தானா அப்படின்ட்டு உள்ளே போய் படுக்கிறாங்க. ஆனால் பெட்ரூமுக்குள்ளே போய் படுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கௌதமுக்கு விருப்பமே கிடையாது. இப்போ தான் விடிஞ்சிருச்சு இல்லையா, அம்மா முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தைரியத்தில் போய் படுத்துருக்காரு. படுத்தவர் தாங்க ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நார்மலாக படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீச்சுன்னு கத்துறாராங்க. அம்மா சீக்கிரம் வாமா, இங்கே சீக்கிரமா வாமா, என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்கடா பையன் இப்படி கத்துறான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவங்க அம்மாவும் வேகமா பெட்ரூம்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா இங்க கௌதம் ஃபுல்லா போர்வையெல்லாம் தலை கால தெரியாத அளவுக்கு போத்திக்கிட்டு உருண்டுட்டு இருக்காருங்க கீழே தரையில. பெட்ல தானே படுக்க சொன்னோம், எதுக்கடா இப்படி தரையில உருண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கௌதம் என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்களோட அம்மா கேட்டுருக்காரு. அப்போ கௌதம் அம்மா இங்க பாருமா பெட்டு மேல அப்படிங்கிறாரு. ஆனா அவங்களோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. இங்க கௌதமும் மூஞ்சி தலைகால் தெரியாம போத்திட்டு இருக்காரு இல்லையா, இப்போ உருண்டுட்டு இருக்காரு இல்லையா, அவரை போயிட்டு போர்வையெல்லாம் விளக்கிட்டு என்னடா ஆச்சு, என்னடா பெட்ல எந்திரிடா அப்படின்னு கைப்பிடிச்சு எழுப்பிட்டு கௌதம் பெட்டை பார்த்தா ஷாக் ஆயிட்டாரு. அம்மா இங்கே நிறைய ரத்தம் இருந்துச்சுமா, நான் பார்த்தம்மா, அம்மா இங்கே நிறைய ரத்தம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் நான் கத்தினேன், இப்படி ஃபுல்லாக தலைக்கால தெரியாத அளவுக்கு நான் போத்தலம்மா, எனக்கு ஏதோ ஆயிடுச்சுமா அப்படின்னு கௌதம் அழுகிறாருங்க. அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டேய் நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்றாங்க. அந்த பெட்டையும் போய் நல்லா பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. நீ நேற்று நைட்டு வரும்போது எங்கேயாவது பயந்துட்டு வந்தியா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. கௌதம் நைட்டு நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே அவங்களோட அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. இது அவளோட வேலையாக தான் இருக்கும், கண்டிப்பாக இது அவளோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. யாருமா, யாரோட வேலைமா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கௌதமோட அம்மா அப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது யார் அப்படின்னு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கௌதமோட ஊரை சேர்ந்த பொண்ணு தானாங்க அந்த பொண்ணு அந்த டவுன் மாதிரியான இடத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கிராண்டான ரெட் கலர் சாரின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்களோட கல்யாணத்துக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த சாரீ எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு அவங்க பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குதாங்க. அந்த கிணறு வந்து நைட்டில் போகும்போது கௌதமுக்கு சரியாக தெரியல. அந்த கிணத்துலேயே வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆகின பொண்ணு விழுந்துட்டாங்க. அன்னையில இருந்து எப்போவாது யாராவது இந்த நடுராத்திரியில் அந்த பொண்ணை பார்க்கறது உண்டாம். அதே ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு அந்த சாரியவே கட்டிக்கிட்டு வர மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணை தாண்டா நீ பார்த்துட்ட, இது அவளோட வேலை தாண்டா, அவள் சும்மாவே இருக்க மாட்டாளே, உன்னை ஏதாவது பண்ணிடுவாளே, அதுக்குள்ளே உனக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. பதட்டத்தோட கௌதம் இன்னும் பதட்டப்படுறான். எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீ பாருமா, அதெல்லாம் சும்மா அம்மா கட்டுக்கதாம்மா, ஆனால் எனக்கு எதுவும் ஆகாது, நான் பயந்துட்டேன், அது உண்மைதான், ஆனால் வேற எதுவும் ஆகாது அப்படின்னு கௌதம் சொல்கிறார். அதன் பிறகு இவங்களோட அம்மாவோட மன திருப்திக்காக கௌதம் போயிட்டு ஒரு இடத்துல நீர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. மந்திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த நீரை டெய்லி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கௌதமும் அன்னைக்கு வச்சுட்டு இருந்திருக்காரு. வேலைக்கு எங்கேயும் போகலை. அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். அப்போ இவங்களோட அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு படுக்கிறாங்க. படுத்த கௌதமுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. உடம்பெல்லாம் பயங்கரமான எரிச்சலாக இருந்தது. நகத்தை போட்டு யாரோ கீறுற மாதிரியான வலிகளாக இருந்திருக்கு. இப்போ கௌதம் அந்த எரிச்சலும் அந்த கீறல் போட்ட வலிகளையும் தாங்க முடியாம சட்டையையும் கழட்டி போட்டு தான் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் இவரால் படுக்கவே முடியும். சரி கொஞ்ச நேரம் நம்ம வெளியே போய் நடந்துட்டு வரலாம், கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வராரு. வெளியே வந்தவர் அந்த ரோட்ல 2-3 நடம் நடந்துட்டாராங்க. சரி வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு உள்ள வரும்போது அவங்களோட வீட்டு ஹாலில் ஒரு காலடியா இருக்குங்க. அது ஃபுல்லாவே ரத்தமா இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அப்போ இதை பார்த்துட்டு கௌதம் இன்னுமே பயந்து போய் கத்துறாரு. ஒட்டம்பலம் கொஞ்ச நேரத்துல சிலுத்து வச்சாங்க. ஃபுல்லா வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வந்து கொஞ்சம் கூலிங்கான காத்து தான் அடிக்குது, ஆனா குப்புன்னு வேர்த்துச்சு. அதுக்கப்புறமா சத்தமே போடாம அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டே இருந்திருக்காங்க. அந்த காலடி அச்சானது ஒன்று ஒன்றா மறையுதுங்க. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு காலச்சி வருதுங்க. அந்த ஹாலே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. பார்த்தவர் அள்ளு விட்டு நடுங்கி போய் பார்த்துட்ருக்காரு. திகைச்சி போய் பார்த்துட்ருக்காரு.
அப்போது கௌதம் அம்மாவை எழுப்பிவிட்டுலாம், அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அப்படின்னு உள்ளே போகலான்னு நினச்சாலும் அவருக்கு தைரியம் இல்லை. அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது, முன்னாடி நாள் நீர் பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நீர் இவரோட பாக்கெட்டில் தான் இருந்திருக்கு, பேண்ட் பாக்கெட்டில். அந்த பாக்கெட்டில் இருந்து திருநீரை எடுத்து வீட்டுக்குள்ளே தூக்குறாருங்க. தூவும் போது அங்கே எந்த ஒரு உருவமுமே இவருக்கு தெரியல. ஆனால் வீச்சு வீச்சுன்னு ஒரு பொண்ணு கத்துற மாதிரி, துடிக்கிற மாதிரியான சத்தங்கள் மட்டும் நல்லா கேட்டது. இப்படி தூவிக்கிட்டே அந்த காலடி உள்ள இடங்கள் எல்லாத்துலேயுமே அந்த நீர் படுற மாதிரி தூவிட்டு வரும்போது அந்த சத்தமானது வீட்டுக்கு வெளியே ஓடுற மாதிரி இருந்திருக்குங்க. ஓடுறது மட்டும் திபு திபுன்னு நல்லா தெரியுது, உருவங்கள் எதுவுமே தெரியல. ஒரு பொண்ணு வீச்சு வீச்சுன்னு கத்துறாங்க, அந்த சத்தமும் நல்லா கேட்குது. ஆஹா, இது பவர்ஃபுல்லான நீர் தான் போல், நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கௌதம் அந்த உருவம் வெளியே போனதுமே கதவை லாக் பண்ணிட்டாரு. அந்த சத்தம் ரொம்ப தூரத்தில் கேட்குற மாதிரி இப்போ கௌதமுக்கு கேட்டுக்கு கதவை லாக் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூமில் வந்து படுக்கிறாரு. படுக்கும்போதும் இவருக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சுங்க, நம்மக்கிட்ட நீர் இருக்குது, அதை தலகாணி கடியில் வச்சுட்டு நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு நாள் நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டாருங்க. காலையில் எழுந்த சொன்ன மாதிரியே வேலைக்கும் கிளம்பிட்டாருங்க. அம்மா நைட்டு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துச்சுமா, அதை நைட்டு வந்து நான் சொல்கிறேன், நான் இப்போ வேலைக்கு போகிறேன், நேற்று லீவு, இன்றைக்கி லேட்டாக போனால் கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு கௌதம் அவசர அவசரமாக கிளம்புறாங்க. டே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போடான்னு அவங்களோட அம்மா கேட்குறாங்க. ஆனால் கௌதம் சொல்லாமலே கிளம்பிட்டாருங்க. கிளம்பி வேலைக்கு போகிறாருங்க. அன்றைக்கி கரெக்டாக 8 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சு. இந்த நபரும் அவங்களோட ஊரை நோக்கி பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கார். இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் அந்த நீர் போட்டார் பார்த்தீங்கன்னா, அதை வேலைக்கு போகும்போதும் எடுத்துக்கிட்டே போயிருக்காரு. ரிட்டன் 8 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வராருங்க. வரவே திடீர்னு எங்கேருந்தோ ஒரு கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது. வண்டிக்கு பின்னாடியே ஓடி வர மாதிரியான அந்த கொலுசு சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. கூடவே மல்லிகைப்பூ வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சா. இந்த 2 சிம்டமும் தெரிஞ்சதுமே அந்த நபர் ஆஹா என்னமோ நடக்க போகுது அப்படின்னு பேண்ட்டை தொட்டு பார்க்குறாரு. பேண்ட் பாக்கெட்டில் அந்த நீரை காணும். இந்த சட்டையில் உள்ள அந்த பேக்கெட்டில் தேடி பார்க்குறாருங்க, அங்கே தான் இருந்தது. ஆஹா எப்படியும் நமக்கு ஒரு கவசம் இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க. சரியாக முன்னாடி நாள் மாதிரி ஒரு வளைவில் வளைஞ்சிட்டு அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க. சேமா அந்த இடத்துல ஒரு கிணறும் இருக்குது. அந்த கிணத்துக்கு மேலே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அதே சிகப்பு கலர் சாரி, தலை நிறைய மல்லிகைப்பூ, கொலுசு போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது பொண்ணு. இப்போ பார்த்தது ஆள் திகில் அடைஞ்சு போயிட்டாராங்க, பயங்கரமாக பயந்து போயிட்டாராம். ஆஹா இது இன்றைக்கும் வந்துருச்சே அப்படின்னு பைக்கை நிறுத்தாமல் ஸ்பீடாக வந்திருக்காருங்க. ஓரளவுக்கு ஸ்பீடாக அந்த உருவத்தை தாண்டி வந்துட்டார். ஆனாலும் அதே மாதிரி மறுபடியும் ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி அந்த உருவம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அந்த உருவத்தை எத்தனை முறை தாண்டினாலும் அந்த உருவம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு மேலே முடியாதுடா சாமி அப்படின்னு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்துறாரு. பைக்கை நிறுத்திட்டு அந்த நீரை தேடி எடுக்கிறதுக்குள்ளேயும் என்ன, அந்த ஹெட்லைட்டுக்கு முன்னாடியே வந்து அந்த ரெட் கலர் சாரி பொண்ணு நின்றுட்டாங்க. நின்னதும் இவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, தலைக்காலு புரியாமல் அந்த நீரை வேகமாக அவசரமாக பிரிக்கிற அவசரத்தில் கீழேயும் போட்டுட்டார். கீழே போட்டுட்டு அதை தொலைவி எடுக்கிறதுக்குள்ளேயுமே கார்த்திகோட முதுகுல பட்டார்னு அடித்த மாதிரி இருக்கு. அடி பலமாக விழுந்திருக்குங்க. ஒரு ஆள் வலி தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. கத்துன்னு கத்திருக்காரு. அடுத்தது அந்த நீரை ஒரு வழியாக தேடி எடுத்துட்டு சுற்றி பார்க்குறாரு. முன்னாடி ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு. இப்போ வண்டியிலேருந்து 2 ஸ்டெப்பு பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. நீரை எடுத்த கையில் வச்சுக்கிட்டே அவரோட நெத்தியில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதன் பிறகு கையில் வச்சு ஊதுனாராங்க. அப்படியே பயங்கரமான ஒரு சத்தமாங்க. ஃபுல்லாக ஸ்பீக்கர் ஹோம் தேட்டர் போட்டு ஃபுல் சவுண்டில் வச்சா எப்படி இருக்கும், அதை விட டபுள் மடங்கு பயங்கர சத்தமாக இருந்துச்சாங்க அந்த ஒரு அமைதியான ரோட்டில். இந்த சத்தம் வந்ததுமே ஆஹா இந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படிங்கிற கௌதமுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. அந்த நீரை மறுபடியும் மடித்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட அம்மாவோட எப்போதுமே எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவாராங்க. இது ரொம்ப லேட்டாகிடுச்சு 12-1 மணிக்கு வராரு அப்படின்னா தான் அந்த டைம் மட்டும் பேச மாட்டாராம். இப்போ அவங்களோட அம்மாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஒரு 10 நிமிஷம் அவங்க அம்மாவோட பேசிகிட்டு இருக்காங்க. டே காலையில் நீ சொல்லிட்டு போனல, நைட்டு நடந்தது வந்து சொல்கிறாங்க, என்னடா நடந்துச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கௌதம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ சாயங்காலம் வரும்போது நைட்டு வரும்போது நடந்த விஷயங்கள் அத்தனையுமே சொல்கிறாரு. டே அவள் மீண்டும் உங்ககிட்டயே வந்துட்டு இருக்காடா, இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணியே ஆகணுமேடா அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் அம்மா அதான் இந்த நீர் இருக்குல்லம்மா, இந்த நீருமே 2-3 நாளைக்கு தானே இருக்குமா, அதன் பிறகு என்ன பண்ணுறது,
வருது அப்படின்றாங்க. அடுத்தது இவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2-3 நாளைக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு மந்திரிக்கிறவரை பார்க்கலாம்டா, அங்கே பார்த்துட்டு உனக்கு தாயத்தும் கட்டிட்டு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் பண்ணிடலாம், இந்த ஜாதகமோ இல்லை ஜோசியரோ யாரையோ ஒருத்தர் நான் பார்த்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு கௌதம் போய் படுத்துட்டாருங்க. நல்லாவே தூங்கிட்டாராம். அதே ஃபஸ்ட்டு நாள் மாதிரி ஜன்னல்லேருந்து பயங்கரமான கூலிங்கான காத்தடிக்குங்க. செம்மையாக குளிர்ற மாதிரி இருக்குது கௌதம்க்கு. போர்வை இழுத்து போத்தலான்னு போத்தும் போது இவர் திடுக்குன்னு பயந்து எந்திரிச்சு உட்கார்றாரு. இதே மாதிரி ஜில்லுன்னு தானே அன்னைக்கும் இருந்துச்சு, ஒருவேளை அதே தானோ இதுவும் அப்படின்னு பயத்திலே பெட்டில் இருந்து அந்த ஜன்னலை எட்டி பார்க்குறாரு. ஜன்னலை எட்டி பார்க்கும்போது லேசான ரெட் கலர் சாரியோட அந்த நூல் மாதிரி கொஞ்சமாக மட்டும் அந்த துணி அந்த ஜன்னல் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலர் சாரியோட அந்த துணி, இந்த ரெட் கலர் சாரியை பார்த்ததுமே அள்ளு விட்டு கத்துன்னு கத்துறாருங்க. கத்துனவர் போர்வை இழுத்து போத்திட்டு தலையும் தெரியல காலும் தெரியல, ஆனால் முழிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. பயத்தில் மூச்சு வாங்குது. ஐயோ என்னடா இது, அம்மா சொன்ன மாதிரி வேற ஏதாவது பரிகாரம் பண்ணியே தான் ஆகணும் போல அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டே அன்னைக்கு படுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த கூலிங்கான காற்று விடியவே அடிச்சுட்டு இருக்கு. உள்ளே இவர் நடுங்கிட்டே படுத்தாலும் சரி நம்ம போர்வை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு விடியவே அந்த மாதிரியே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா, அம்மா நீ சொன்ன மாதிரி சீக்கிரமாக ஏதாவது ஒரு ஜோசியர் பாருமா, பார்த்து ஏதாவது பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. என்னடா நைட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த பையன் சீக்கிரமாக பாருன்னு சொல்கிறானே, இப்போ ஏதோ நடந்திருக்கும் போல அப்படின்னு இவங்களோட அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து கௌதம் வேலைக்கும் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராருங்க. இந்த முறை இவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஊர்க்கார ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவரை பைக்கில் கூட்டிகிட்டு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி கௌதம் பயத்தில் இருக்காரு. அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக தான் அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. சரி அப்படின்னு 2 பேரும் வராங்க. வர வழி எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட அம்மாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நான் ஒரு மந்திரிக்கிறவரை பார்த்துட்டேன்டா, அங்கே போய் மந்திரிச்சிட்டு வந்துடலாம், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு அடுத்த நாள் காலையில் லீவ் போடுறாரு. ஆனால் ஆஃப் டே தான் லீவ். காலையில் இருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அவர் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். சரி அப்படின்னா இவங்களோட அம்மாவும் அதே மாதிரி மந்திரிக்கிறவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சோழியெல்லாம் உருட்டி போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அந்த மந்திரிக்கிறவர் அவசரமாக கௌதமுக்கு ஒரு தாயத்தை கட்டி விட்டுருக்காரு. கையில் ஒரு தாயத்தும் இடுப்பில் ஒரு தாயத்தும் கட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இவங்களோட அம்மாவுக்கு திருநீர் கொடுத்துருக்காங்க, கௌதமுக்கும் திருநீர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பையனோட ஒரு சட்டை அல்லது இந்த பையன் மிதித்த கொஞ்சம் காலடி மண் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னா அதே மாதிரி அவங்களோட அம்மாவும் அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அமாவாசை வரத்துக்குள்ளே இவங்களோட உயிரே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நல்லாவே தூங்கிட்டு இருந்தாராங்க கௌதம். திடீர்னு ஐயோ அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி அலற மாதிரி, இந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டவங்க கத்துவாங்க இல்லையா, சீக்கிரமாக என்னை காப்பாற்றுங்களே அப்படின்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கத்துற மாதிரி கேட்டிருக்கோம். இவர் திடுக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்து போய் பார்க்கலான்னு வெளியே வரைக்கும் போடுறாங்க. வெளியே பக்கமாக போனதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாரு, ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு இவரோட பெட்ரூம்கே ஜன்னல் வழியாக பார்க்குறாருங்க. சத்தம் மட்டும்தான் கேட்குது, ஆள் யாருமே இல்லை. இது ஒரு டைம் கேட்கலங்க, பல டைம் கேட்டுகிட்டே இருக்கு. இந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வெளியே சத்தம் போட்டிருப்பாங்க, வாங்க சீக்கிரமாக வாங்கன்னு சத்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் அது கேட்ட சத்தம் மறுபடியும் அந்த சத்தம் மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறதுனால கௌதம் வெளியே போகலை. இன்னொரு நாள் அவங்களோட வீட்டை சுற்றி சலங்கையை போட்டுக்கிட்டு ஓடுற மாதிரி பயங்கரமான சத்தமாக இருக்குது. இதே மாதிரி அந்த அமாவாசை வரைக்கும் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகுதான் இவங்களோட அம்மா கிட்ட கௌதம் எல்லா விஷயமும் சொல்ல அமாவாசை எப்படா வரும்னு நினைச்சாங்களாம். அதே மாதிரி அமாவாசையும் வந்துருச்சு. அன்னைக்கு கௌதம் போட்ட பழைய சட்டை, இவரோட காலடி மண் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதே மந்திரிக்கிறவர்கிட்ட போறேன். அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்கங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சட்டையும் அந்த காலடி மண்ணையும் கொண்டு போய் அந்த கிணத்துல போட சொல்கிறாங்க. நடுராத்திரி ஆயிடுச்சு. அந்நேரத்துக்கு கொண்டு போய் போட்டு வந்துருங்க, திரும்பி பார்க்காம வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கௌதமும் அவங்களோட அம்மாவும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டு போடும்போது அதே மாதிரி பொண்ணோட குரல் பயங்கரமான சத்தமாக கேட்டிருக்கு. கௌதம் ஒன்று விட்டு நான் போவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்ற மாதிரி ஒரு குரல் மட்டும் கேட்டிருக்குங்க. அதுவும் ஒரு அஸ்கியான வாய்ஸில் கேட்டிருக்கு.
இது கேட்டதுமே அவங்களோட அம்மாவுக்குமே அப்படியே சிலிர்த்து போயிடுச்சாங்க. போட்டுட்டு திரும்பி பார்க்காம வேகமாக நடந்து வராங்க. நடந்து வந்து அவங்களோட வீடு சேரத்துக்குள்ள பின்னாடி ஏதேதோ சத்தங்கள்லாம் கேட்குது திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக. ஆனால் அந்த மந்திரிக்கிறவர் சொல்லியிருக்காரு, திரும்பி பார்க்காம தான் வரணும், திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அது பின்னாடியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களும் பொறுத்து வந்திருக்காங்க. வீடு வரைக்கும் வந்தாச்சு. வீட்டில் வந்து கை கால் முகம்லாம் கழுவிட்டு உள்ளே போகலான்னு இவங்களும் உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்டால் யாராக இருந்தாலும் திரும்பி பார்க்குவாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் திரும்பி பார்த்துருக்காங்க 2 பேருமே. ஆனால் அங்கே எந்த ஒரு சத்தமுமே கேட்கல, யாருமே இல்லை. இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கேட்டுருக்கு. அடுத்தது உள்ளே போகிறாங்க. போயிட்டு சாமி ஃபோட்டோவுக்கு நேராக ஊதுபத்தி கல்புரம்லாம் பற்ற வச்சு அன்னைக்கு சாமி கும்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுத்தாங்க. அதுக்கப்புறமா இருட்டை கண்டாலே கௌதமுக்கு ரொம்ப பயமாக இருக்குமாங்க. இப்போ வரைக்குமே அவர் அப்படி தான் இருக்காராம். ஆனால் இப்போது வேற ஒரு ஜாப்க்கு போயிட்டாராம். வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இப்போது அவங்களோட ரூமும் இருக்கான். இவருக்கு இன்னுமுமே கல்யாணம்லாம் ஆகலையாங்க. அன்னைக்கு நடந்த விஷயங்களை இன்னுமுமே என்னால் மறக்கவே முடியல சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போவுமே ரூமில் வந்து இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதே ஞாபகங்கள் தான் வரும். அதே மாதிரி மறுபடியும் நடந்துடுமோன்ற ஒரு பயத்திலே இருட்டை கண்டாவே நான் நடுங்குவேன் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை கௌதம் அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வை சொன்ன கௌதம் அப்படின்றவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கௌதமுக்கு நடந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான திகிலான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.